அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் குறித்து சில சந்தேகங்கள் உடையவர்களாக இருக்கலாம், அல்லது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விமர்சிக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். அது என்ன அப்படின்னா, முஸ்லீம்கள் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபா, கருப்பு கலரில் ஒரு பில்டிங் இருக்குதே, காபான்னு சொல்லுவாங்க, அது ஒரு மஸ்ஜித், பள்ளிவாசல். அதை பார்த்து தான் என்ன செய்வாங்க, தொழுவாங்க, வணங்குவாங்க. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் போய் பார்த்தாலும் அது எங்கே இருக்கோ அந்த பள்ளிவாசலை பார்த்து தான் என்ன செய்வாங்க, தொழுவாங்க, அந்த திசையை நோக்கி. இப்போ இதை வச்சு தான் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த காபாவை தான் வணங்குறீங்க, நீங்கள் அந்த கட்டடத்தை தான் வணங்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாத்தினுடைய கொள்கை என்ன? நம்ம எல்லாரையும் படைச்சது ஒரே ஒரு இறைவன், அந்த படைச்சவனை மட்டும்தான் வணங்கணும். அதுவும் எப்படி வணங்கணும்? நடுவில் எந்த ஒரு இடைத்தரகர்களும் இல்லாமல், எந்த ஒரு பொருளும் இல்லாமல், எந்த ஒரு சிலையும் இல்லாமல், எந்த ஒரு படங்களும் இல்லாமல், நம்மளை படைச்சவனை நமக்கு கஷ்டம்னு வரும்போது, கடவுளே எனக்கு இந்த கஷ்டத்தை போக்கு அப்படின்னு நேரடியாக வணங்குவோமே, அந்த அடிப்படையில் தான் வணங்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. அதுக்கு மாற்றமாக யாராவது ஒருத்தர் ஒரு சிலையையோ அல்லது ஒரு மனிதரையோ அல்லது ஒரு படத்தையோ ஏதோ ஒரு பொருளையோ நடுவில் வச்சுட்டு இதன் மூலமாக நான் கடவுளை வணங்குறேன் என்று வணங்குவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன? கடவுள் அல்லாஹ் மன்னிக்காத பாவம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இவ்வளவு ஸ்ட்ராங்காக இஸ்லாம் சொல்லியும் கூட, ஏன்னா இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே, இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்லியும் கூட சில மக்கள் சந்தேகத்தில் இருக்கலாம் அல்லது விமர்சிக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கலாம். நீங்கள் கடவுளெல்லாம் நேரடியாக வணங்குறதில்ல அப்படி சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வணங்குறது இந்த காபாவை தான், அந்த கருப்பு கட்டடத்தை தான் வணங்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த காபாவை நோக்கி வணங்குறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்கலாம், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே வழிகாட்டப்பட்டிருக்கு, சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு, இப்படித்தான் இருக்கணும். தொழுகையில் அதனுடைய நேரம், எத்தனை முறை, எப்படி செய்யணும், எங்கே செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே சொல்லித்தரப்பட்டிருக்கு. தொழுகையில் ஒரு சில ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோமே, அது இருக்குது. நிற்கணும், குனியணும், நம்முடைய நெத்தியை தரையில் வைக்கணும். இப்போ இதை கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நின்று கையை கட்டணும். அந்த கையை கட்டுறதுல எந்த கையை முதல்ல வைக்கணும், எந்த கையை மேலே வைக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணும். குனியணும் அப்படின்னா சும்மா குனியக்கூடாது, குனிஞ்சா எப்படி கையை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும். இப்படி எல்லா விஷயத்துலையும் சின்ன சின்ன விஷயத்து கூட இஸ்லாம் என்ன செஞ்சுருக்குது, சொல்லி கொடுத்துருக்கு. இதே அடிப்படையில் ஒரு மனிதன் தொழுவும் போது எந்த திசையை பார்த்து தொழுவணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது தானே, இதை இஸ்லாம் சொல்லுது. எந்த திசை அப்படின்னு சொன்னால் அது பேர் கிப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. கிப்லா, இந்த திசையை பார்த்து தான் எல்லாருமே தொழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு தத்துவமாக என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே திசையில் தொழுவணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது இருக்கட்டும். இப்போ இந்த திசைக்காகத்தான் என்ன செய்யப்படுது, இந்த காபா வைக்கப்பட்டிருக்குது. இப்போ காபா இங்கே இருக்குது அப்படின்னா, உலக நாடுகள் எல்லாருமே இந்த காபாவை சுற்றி தான் என்ன செய்யணும், தொழுவணும். அவங்களுக்கு என்னென்ன திசையில் அந்த காபா வருதோ அந்த திசையை நோக்கி தொழுவணும். எல்லாரும் ஒரே திசையை நோக்கி தொழுவணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த காபாவை முன்னோக்க சொல்லியிருக்குது இஸ்லாம். இப்போ இதைத்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் காபாவை வணங்குறீங்க, அந்த கருப்பு கட்டடத்தை வணங்குறீங்க அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி இல்லைங்கிறதுக்கு என்ன தெரியுமா ஆதாரம்? இது ஒரு திசைக்காகத்தான் செய்யப்படுது அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா ஆதாரம்? முதல்ல இதுதான் இஸ்லாத்தில் முதலாக இருந்த திசை கிடையாது. முஸ்லீம்கள் முதல்ல இதை பார்த்து தான் தொழுதாங்களான்னு கேட்டால் இப்படி கிடையாது. முதல்ல எதை பார்த்து தொழுதாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசல், மசூதி இப்பவும் கூட இருக்குது, இந்த பலஸ்தீனில் இருக்குது, சரிங்களா? அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிற பள்ளியை பார்த்து தான் முதல்ல முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் தொழுதாங்க. இப்போ காபாவை தான் வணங்கணும்னு இஸ்லாம் சொல்லி இருந்தா, அல்லது முஸ்லீம்கள் எல்லாரும் காபாவை, அந்த கருப்பு கட்டடத்தை தான் வணங்குறோம் என்று இருந்தா, அதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே செஞ்சுருப்போம். ஆனால் முன்னாடி இஸ்லாம் எப்படி செஞ்சது, இஸ்லாமியர்கள் எப்படி செஞ்சாங்க, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுதாங்க, அப்படித்தானே? அதுக்கு பிறகு தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த திசையும் என்ன செய்யப்படுது, மாற்றப்படுது. முன்னாடி மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிற அந்த பள்ளிவாசலை பார்த்து தொழுதாங்க எல்லாரும். அதுக்கு பிறகு இறைவனுடைய கட்டளைக்கு பிறகு இந்த காபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்காவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலை நோக்கி திசையாக அமைச்சு தொலை சொல்லப்பட்டுச்சு. இதை பற்றி இறைவன் குர்ஆன்லேயே சொல்கிறான். நபிகள் நாயகம் அவங்க
இது வந்து குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 144வது வசனம். நபிகள் நாயகம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொன்னனே, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அதை பார்த்து தொழுவும் போது அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை இருக்குது, அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. இந்த மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்லக்கூடிய இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி தொழுதான் நல்லா இருக்குமே அப்படின்னு விரும்புகிறாங்க. இறைவன் இதுக்காகவே என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா வசனம் இறக்குறான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாஇ, நீங்க வந்து அடிக்கடி வானத்தின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புறதை நம்ம பார்க்கிறோம். எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குது, இந்த பள்ளியை நோக்கி தொழுதா நல்லா இருக்குமே அப்படின்னு. அதுக்காக இறைவன் சொல்றான், ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்வாஹா, நீங்கள் எந்த பக்கம் விரும்புகிறீர்களோ அந்த பக்கமே என்ன செஞ்சிருங்க, எந்த திசையை பார்த்து நீங்க தொழுவணும்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்க விரும்புறீங்களோ அந்த பக்கம் உங்களுடைய திசையாக இனிமேல் ஆக்கிக்கோங்க அப்படின்னு இறைவன் குர்ஆனிலே வசனம் இறக்கி அந்த சட்டத்தை மாத்துறான். அப்போ அல்லாஹ் சொல்றான் தொடர்ந்து, ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், இதுக்கு மேல நீங்க மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபா இருக்குது மக்காவில், அந்த பள்ளிவாசலை பார்த்து தொழுவுங்க, அந்த பக்கம் திரும்பி தொழுதுக்கோங்க அப்படின்னு சொல்றான். என்ன தெரியுது, இது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம். முஸ்லிம்கள் காபாவை வணங்கல, அது ஒரு திசையாக, ஒரு திசைக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு ஆதாரம். இது ஒன்னே போகுது. ஆனாலும் கூட இன்னும் சில விஷயங்களை நான் சொல்றேன். இப்போ இது தொழுகைக்கு உள்ளது. இந்த தொழுகையில எல்லா நேரத்திலையும் இப்படித்தான் முஸ்லீம்கள் தொழுவாங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒரு சில நேரங்களில் சில அனுமதி இருக்குது. எப்பனா, இப்போ நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கோம். இப்போ தொழுகையுடைய நேரம் வந்து என்ன செய்யணும், தொழுவணும். அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த காபாவை முன்னோக்க முடியாதுங்கிறனால அப்படி செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயம் மட்டும் சலுகையாக ஆக்கப்பட்டுரும். இஸ்லாத்துல என்ன செய்யப்பட்டோம், அந்த கிபிலாவை பார்க்கறது, அந்த மக்கா காபாவை நோக்கி தொழுவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம்னால அது மட்டும் இல்லாமல் ஆக்கப்பட்டுரும். இப்போ என்ன தெரியுது, முஸ்லிம்கள் காபாவை வணங்குறது இல்லை, காபாவை தான் வணங்குறாக இருந்தா இந்த மக்கால இருக்கக்கூடிய அந்த கருப்பு கட்டடத்தை தான் பார்த்து வணங்குறாங்க, அதைத்தான் வணங்குறாங்க அப்படின்னு இருந்திருந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டோம். அப்படித்தானே? ரைட். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாருமே தாங்கள் வணங்கக்கூடிய ஒரு பொருள் மேல என்ன செய்ய மாட்டாங்க, எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க. அப்படியா இல்லையா? கால் வச்சு நிற்க மாட்டாங்க, அது கண்ணியத்தோடு அப்படி இப்படின்னு வச்சுப்பாங்க. ஆனா முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க, சில வருஷங்கள் அல்லது வருஷம் அதுக்கு மேலே ஏறித்தான் அந்த துணியெல்லாம் மாத்துவாங்க. அல்லது நபிகள் நாயகத்துடைய காலத்துல அதுக்கு மேலே ஏறித்தான் என்ன செய்வாங்க, பாங்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு பள்ளிவாசல்ல சொல்றாங்களே, இதை அந்த காலத்துல அதுக்கு மேலே ஏறித்தான் செய்வாங்க. தாங்கள் வணங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, இந்த இப்படித்தான் இருக்கும் காபா, இந்த காபா மாதிரியான இருக்கக்கூடிய பொருள் இருக்கு, இதுதான் காபான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே ஏறி நின்று தொழுவாங்க முஸ்லீம்கள், அதாவது பாங்கு சொல்லுவாங்க. இதைத்தான் வணங்குறோம் அப்படின்னு இருந்திருந்தா யாராச்சும் இதுக்கு மேலே ஏறி நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. இது வந்து வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல நீங்க பார்க்கலாம், குர்ஆன்ல பல இடங்கள்ல ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டிருக்கு, படைச்சவன் ஒருவன், அந்த ஒரே ஒருவனை மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது, நேரடியாக வணங்கணும், நடுவில் எந்த சிலைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 21வது வசனத்துல இறைவன் சொல்றான், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய படைத்த இறைவனையே வணங்குங்கள், உங்களுடைய இறைவனை மட்டுமே வணங்குங்க. அதுவும் எப்படி, அல்லதி, அவன் யார் அப்படின்னு சொன்னா, அல்லதி ஹலகக்கும், அவன் தான் உங்களை படைத்தவன், வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்த அனைவரையும் அவன் தான் படைத்தான். அந்த இறைவனை இஸ்லாம் வந்து குர்ஆன் என்ன செய்யுது, அது யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுது, உங்களை படைத்தவன், உங்களுக்கு முன்னாடி இருந்த அனைவரையும் படைத்தவன் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு மேல அந்த இறைவனை ஏதாச்சும் சொல்லணுமா? இதுவே போதுமானது. உங்களை படைச்ச, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களை படைச்ச அந்த இறைவனையே வணங்குங்கள், லஅல்லக்கும் தத்தகூன், இப்படி செய்தால் உங்கள் இறைவனுக்கு பயந்தவர்கள் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லுது. இதுல என்ன செய்யுது, குர்ஆன் நம்மளை படைச்ச இறைவனை, நம்ம எல்லாருக்கும் படைச்ச இறைவனை தான் வணங்க சொல்லுது அப்படிங்கிறது தெரியுது. ரைட். இப்போ இன்னொரு விதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் அங்கே பிரச்சாரம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த காபான்னு சொன்னேன், அதுக்குள்ள ஒரு 360 சிலைகள் இருந்துச்சு. அவங்களுடைய முன்னோர்கள் சிலையெல்லாம் வச்சு அந்த சிலைகளை வணங்குவாங்க. அந்த சிலைகளை வணங்கும் போது இந்த சிலைகளெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து இந்த சிலைகளை வந்து என்ன செய்யல, வணங்கல, இந்த சிலைகள் கிட்ட கேட்கிறோம், இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, இறைவன்கிட்ட கேட்டு எங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இதை சொல்ல போனா இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் கூட என்ன செய்வாங்க,
இதே இந்த ஃபார்மேட்டை வந்து இஸ்லாம் வந்து அனுமதிக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இதையும் இறைவன் மன்னிக்காத பாவம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இறைவன் குர்ஆன்ல இந்த சம்பவத்துக்கு வசனம் இறக்கி சொல்ல சொன்னா, வயஅபுதூன மின் தூனில்லா, அவர்கள் அல்லாஹ் அல்லாத இந்த பொய்யான இந்த முன்னோர்களை எல்லாம் சிலைகளை எல்லாம் வணங்குறாங்க. மாலா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அந்த சிலைகள்லாம் யார் அப்படின்னு சொன்னா, தங்களுக்கு எந்த ஒரு நன்மைகளையும் தங்களுக்கு எந்த ஒரு தீமைகளையும் செய்யாதவைகள் தான் அவையெல்லாம். இன்னும் அவர்கள் யகூலூன், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹாஉலாஇ ஷுஃபஆ, ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா, இவர்கள்லாம் யார் தெரியுமா, இவங்க இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க, இவங்களை நாங்கள் வணங்கல, இவங்க மூலமாக கடவுளை வணங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட என்ன செய்யுது, இவங்க மூலமாக கடவுளை தான் வணங்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் வருது. இதையும் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, இது இறைவன் மன்னிக்காத பாவம், இதுவும் அவர்களையே நீங்கள் வணங்குவதற்கு சமம் என்று இறைவன் மறுத்து சொல்றான். அல்லாஹ் சொல்றான், குல், நபியே நீங்க சொல்லுங்கள், அத்துநப்பிஊன அல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியிலையும் அல்லாஹ்வுக்கு தெரியாத நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? சுப்ஹானஹு, அவன் தூய்மையானவன். வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், நீங்கள் இணை வைக்கக்கூடிய இவை அனைத்தை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் என்று இறைவன் குர்ஆன்ல வசனத்தை இறக்கி இந்த விஷயத்தையே மறுக்கிறான். இந்த செய்தி நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு பொருளை நான் வணங்கல, அதாவது ஒரு சிலை இருக்கு, இந்த சிலையை நான் வணங்கல, இது மூலமாக கடவுளை தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களே என்ன செய்யுது, குர்ஆன் வந்து இறைவன் மன்னிக்காத பாவம் அப்படின்னு சொல்லுதுன்னா, ஒரு பொருளை ஒரு படைப்பை இஸ்லாம் என்ன செய்யுமா, வணங்க சொல்லுமா? சொல்லாது. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, இதுவெல்லாம் வேண்டுமென்று விமர்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விமர்சனங்கள் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் படைத்த இறைவனை நேரடியாக நடுவில் எந்த ஒரு இடைத்தரகர்களும் எந்த ஒரு மனிதர்களும் இல்லாமல் வணங்க சொல்லக்கூடிய மார்க்கம் என்பதனால இதை பொறுத்து கொள்ளக்கூடிய முடியாத மக்கள் இப்படியான விமர்சனத்தை வேண்டும் என்று வைக்கிறாங்க, எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் கூட. இன்னொரு விஷயமும் பார்க்கலாம், அந்த காபாவில் இப்படியான ஒரு மூலையில ஒரு ஹஜருல் அஸ்வத் அப்படின்னு ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை முத்தமிடுவாங்க முஸ்லீம்கள். இதை பார்த்து என்ன தெரியுமா செய்வாங்க, பார்த்தீங்களா அவங்க வந்து இதைத்தான் வணங்குறாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் அப்படின்னு. ஆனால் இதை செய்ய சொன்னது யார் தெரியுமா, நபிகள் நாயகம். அந்த நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்த நபிகள் நாயகத்துடைய நெருங்கிய தோழர்களில் ஒருவரான உமர் அவங்க சொல்றாங்க, உமர்னு சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அவர் சொல்றாரு அந்த கல்லை பார்த்து, அது ஒரு கல் சரிங்களா, சொர்க்கத்திலிருந்து வந்த கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைத்தூதர் முத்தமிட்டதுனால எல்லாரும் முத்தமிடுறாங்க, அது இறைத்தூதருடைய வழிகாட்டில் பின்பற்றியதாக அமையும் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் அதை வந்து கடவுளோ கடவுளுடைய தன்மை உள்ளதோ அல்லது நன்மை அதுக்கு வந்து நன்மை தீமை செய்யக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே கிடையாது. இப்போ அந்த உமருங்கிறவர் அந்த கல்லை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு கல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இறை தூதர் உன்னை முத்தமிட்டிருக்காவிட்டால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன், நீ வெறும் கல் அப்படின்னு சொன்ன செய்தியை என்ன செய்கிறோம், நம்ம இஸ்லாத்தினுடைய செய்திகளில் பார்க்குறோம். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த காபாவை வணங்கவில்லை, காபாவை முன்னோக்கி அதை ஒரு திசையாக அமைத்து இறைவனுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் அந்த திசையை நோக்கி வணங்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படைத்த இறைவன் அனைவருக்கும் சரியான புரிதலை கொடுப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.